இந்த ஒரு மிஷின் கிராசரியும் பண்ணலாம், பவுடரும் பண்ணலாம், ஸ்நாக்ஸும் பண்ணலாம். 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ இது மூணுமே ரன்னிங்லேயே சேஞ்ச் பண்ற அளவுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் தான் இந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஞானவேல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராசரி அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் பவுடர்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்ல பேக் பண்ண முடியும்னா ஆட்டோ பவர் பேக் பேக்கேஜிங் மிஷின்ல தான் நம்ம பேக் பண்ண முடியும். வைப்ரேட்டட், ட்ரோர், புல்லர், பாட்டம், பேட்ச் கட்டிங், பேட்ச் கோடிங், ஸ்டிரர், நாக்கிங் ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் இந்த புஷ் பட்டன் அழுத்தினா போதும். இப்போ 50 கிராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பேட்ச் கோடிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா பேட்ச் நம்பர், ரெண்டாவது எம்ஆர்பி, மூணாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரே டேட், அந்த நாலாவது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட். இது பாத்தீங்கன்னா 4 லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கு நீங்க ஃபில் பண்ணா போதும், உங்களுக்கு 1 or 2 hours அந்த இங்கு உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும் மிஷின். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த இடத்துல வேணா மூவ் பண்ணிக்கலாம். இந்த மூவிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ரேட்டர் தான் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஓடிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் கையால் பேக் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ மிஷின் பேக்கிங் போது ஒரு பவுச்சோட லுக்கிங்கு, அதோட தரம் எல்லாமே மாறிடும். அப்போ உங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயன்படுற ஒரு மிஷினாக இது இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, 50 கிராம் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம 100 கிராம் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றது அது மிஷின் ரன்னிங்லேயே தான் இருக்கு. இப்போ கிராம் செட்டிங்ல போயிட்டு ப்ரோக்ராம் நம்பர் 1ல 50 கிராம் இருக்கு. ரெண்டாவது நம்பர் இப்போ நம்ம என்டர் பண்றோம். என்டர் பண்ணிட்டு இப்போ 100 கிராம் செட்டிங் இருக்கு. ஜஸ்ட் இதை லோடு கொடுத்தா போதும். இப்போ அடுத்தது வர பாக்கெட், இது வரைக்குமே 50 கிராம் பாக்கெட் தான் வந்திருக்கு. அடுத்த வர பாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் வரும். இது ரன்னிங்ல இப்போ பார்த்தீங்கன்னா இது 50 கிராம், இது 100 கிராம். இல்லை 50, 100 இது மட்டும் தான் இதில் பண்ண முடியுமா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இதில் 1/4 கிலோவும் பண்ணலாம். இது ரன்னிங்லேயே பாருங்க. அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ரோக்ராம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. இது என்ட்ரு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லோடு அப்டேட் பண்ணால் உங்களுக்கு இப்போ 1/4 கிலோ பாக்கெட் வரும். 100 கிராம் ஓடிட்டே இருக்கும்போதே 1/4 கிலோ வர வைக்கலாம். பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாக்கெட். இது 100 கிராம், இது 50 கிராம். ஜஸ்ட் இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 kg அந்த 1 kg பண்ணணும்னா இந்த ஷூட்டு காலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது காலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/2 kg அந்த 1 kg ஒரே இதில். அப்போ இதை ஒரு மல்டிபிளான மிஷினாக தான் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சோம்பு ஓட்டிட்டு இருந்தோம். மேலே ஆஃபரில் காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம எப்படி போடுறதுன்றத இப்போ பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் ஏர் கன்னு கொடுத்துருவோம். ஏர் கன்னில் ஜஸ்ட் வைப்ரேட்டர் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இல்லை ஜஸ்ட் இப்படியே ஏர் மட்டும் சும்மா கிளீன் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ப்ராடக்ட்டை போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ப்ராடக்ட் போடுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் போட போகிறோம். இந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோம்பு பேக் பண்ணதை பார்த்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சர் பேக் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி சோம்பு பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பவுடர் பண்ணிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன பவுடர்னு கேட்டிங்கன்னா மீன் மசாலா பவுடர். மீன் மசாலா பவுடர் இப்போ ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு மிஷின் போதுங்க. அதாவது பேக்கிங்கில் அனைத்து விதமான பேக்கிங்கும் இந்த ஒரு மிஷினே பேக் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் மிஷின் தான் இது. ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை நம்ம எப்படி மீன் பண்ணுறோம்னா சிங்கிள் ஹெட் வேயர் சொல்லிடுவோம், லீனியர் வேயர். இந்த லீனியர் வேயரில் பார்த்தீங்கன்னா இந்த லோட் செல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது சிங்கிள் ஹெட்னு சொல்லுவோம். இதே டபுளாக இருந்ததுன்னா டபுள்னு சொல்லிடுவோம். இதே 4ஆக இருந்தால் 4ன்னு சொல்லுவோம், 4 ஹெட்னு சொல்லிடுவோம்.
இந்த மாதிரி தான் இது சிங்கிலெட். இந்த சிங்கிலெட்டில் என்ன ப்ரொடக்ஷன் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 பேக்கெட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அது எனி ஒன் ப்ராடக்ட் 25 கிராமாக இருந்தாலும் சரி, 1 kg இருந்தாலும் சரி, இல்லை 50 100 இருந்தாலும் சரி, எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேக்கெட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எல்லாமே மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது இன்னைக்கு நீங்கள் பார்த்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நாங்கள் நம்புகிறோம். அதே சமயத்தில் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.